பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்ல நாளும் பெரிய நாளும் நேரம் கட 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 கடன்னு ஓடுதே. வீட்டை துடைக்கணும், கூட்டணும், பெருக்கணும். மீன் 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 ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ்ஷான மீன். ஏமா உங்களுக்கு என்ன மீனுமா வேணும்? வாவல் இருக்கு, நகரை இருக்கு, கெளுத்தி இருக்கு, வெள்ளை மீன் இருக்குமா? எனக்கு 1/2 கிலோ நகர மீன் கொடுங்கண்ணே. எனக்கு ஒரு கெளுத்தி மீன்ல ஒரு 1/4 கிலோ போடுங்கண்ணே. என்னது 1/4 கிலோ 1/2 கிலோவா? ஏமா நான் இப்படிலாம் சில்லறை வியாபாரம்லாம் பண்றது இல்லம்மா, மொத்த வியாபாரம் தான் பண்றது. 1 கிலோ 2 கிலோ எடுங்கம்மா. என்னது 1 கிலோ 2 கிலோவா? அண்ணே நாங்க வீட்டுகளுக்கு தானே வாங்க வந்திருக்கோம். வியாபாரத்துக்கு வாங்குற மாதிரில 1 கிலோ வாங்கிட்டு போ 2 கிலோ வாங்கிட்டு போ சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்கிட்டு போன 1/2 கிலோ மீனே 2 நாள் வச்சு சாப்பிடுவோம். எனக்கு 1/2 கிலோவே போதும்னே. என்னப்பா மீன் பூரா கொல கொல கொலன்னு இருக்கு, எப்ப பிடிச்ச மீனே? ஏமா மீன்ல இருந்து கையை எடுமா. இப்படியே எல்லாரும் வந்து மீனை பிதுக்கி பிதுக்கி பார்த்தா நசுங்காம என்னமா செய்யும்? அதெல்லாம் இன்னைக்கு பிடிச்ச மீன் தாமா, ஃப்ரெஷ்ஷான மீன். கையெடு ஃபர்ஸ்ட். என்ன இந்த மீன்காரர் இம்புட்டு கோவக்காரா இருக்காரு? மீனெல்லாம் பார்த்து தான் வாங்க முடியும், அள்ளி போட்டு வாங்க முடியும். அதானே, நீங்க என்னைக்கு பிடிச்ச மீனுன்னு நாங்க என்னத்த கண்டோம்? பார்த்து தான் வாங்க முடியும். எம்மா நான் காலையில இருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. எல்லா கஸ்டமரும் 2 கிலோ 3 கிலோ 5 கிலோன்னு மொத்தமா வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாணயமா நான் வித்துக்கிட்டு இருக்கேம்மா. நாணயம் இல்லாட்டி இப்படி விற்க முடியுமா? அண்ணே 1/4 கிலோ 1/2 கிலோ கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப நாங்க 1 கிலோ வாங்குறதுனாலும் பார்த்து தானே வாங்க முடியும். தொடவே விட மாட்டேன்னா எப்படி? அம்மா மீனை பார்த்தாலே உனக்கு தெரியாதம்மா, ஃப்ரெஷ்ஷான மீனுமா இது. வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா எனக்கு வழி விடுங்கம்மா, நான் போய் வியாபாரத்தை பாக்குறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன சார் மீன் வேணும்? தம்பி எனக்கு பெரிய மீனா இருக்கணும், முள்ளே இருக்கக்கூடாது, சதையாத்தான் இருக்கணும். அப்படி இருக்கிற மீனை பார்த்து ஒரு 2 கிலோ 3 கிலோ கொடுப்பா. ஓ அப்படியா சார்? நெய் மீன்ல தான் சார் அதிகமா முள்ளே இருக்காது, ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும். அப்படியே பீஸ் போட்டா சிக்கன் துண்டு மாதிரியே இருக்கும் சார். அப்படியே பொரிச்சு சாப்பிட்டா சிக்கனே தோத்துரும் சார். ஓ அப்படியாப்பா? அப்பன்னா எனக்கு அந்த மீன்ல ஒரு 3 கிலோ போடுப்பா. சார் 1 கிலோ நெய் மீன் 500 ரூபா சார். 3 கிலோ வாங்கினீங்கன்னா 1500 ரூபா வரும். போடவா சார்? ருசியா சாப்பிடுறதுன்னா காசு செலவழியத்தானே செய்யும். போடுப்பா, தாராளமா போடு. கூட 2 பீஸையும் எடுத்து போடு. சரி சார், சரி சார், இத போடுறேன். என்னது இது? இந்த ஆளு வந்தாரு, முள்ளு இல்லாத மீனா கேட்டாரு, 3 கிலோ போட சொல்றாரு. 3 கிலோ வாங்கி 3 மாசமா உட்கார்ந்து சாப்பிடலாமே. அக்கா இந்த ஆளை பார்த்தா மீன் வெறியர் மாதிரி இருக்காருக்கா. நல்லா வச்சு வச்சு திம்பாரு போல இருக்கு. இதாங்க சார் நீங்க கேட்ட நெய் மீன். தம்பி எக்ஸ்ட்ரா 2 மீன் போட்டிருக்கீல? போட்டிருக்கேன் சார், போட்டிருக்கேன் சார். சரி இந்தப்பா காசு. அம்மா பாத்தீங்களாம்மா, உங்க கண்ணு முன்னாடி தானே 2 கிலோ 3 கிலோன்னு இந்த சார் வாங்கிட்டு போறாங்க. நல்ல இல்லாட்டி இந்த மீனை வாங்கிட்டு போவாங்களாமா? அதானடி வசந்தி, அந்த ஆளு இம்புட்டு மீன் வாங்கிட்டு போறாருல, அப்ப பிரசான மீனா தான் இருக்கும் போலடி. கேக்கா பிரசான மீனா இருந்தாலும் இந்த ஆளு 1/4 கிலோ 1/2 கிலோ எல்லாம் கொடுக்க மாட்டாருக்கா. நம்ம 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு போய் என்னக்கா செய்ய போறோம்? அக்கா எனக்கு ஒரு ஐடியாக்கா. என்ன சின்ன பொண்ணு, சொல்லு அந்த ஐடியாவை. ஏக்கா இந்த ஆளு 1/4 கிலோ 1/2 கிலோ மீன் தானக்கா தரமாட்டேன்னு சொல்றாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ மொத்தமா வாங்குவோம்க்கா. வாங்கி பிரிச்சுக்கிற வேண்டியதே. மீனும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், விலையையும் குறைக்கலாம், கூட 2 மீனும் போடுவாருக்கா. அக்கா சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதான்க்கா. மொத்தமா மீனை வாங்கி அப்புறமாட்டி பிரிச்சுக்குருவோம்க்கா. எனக்கு அதான் சரின்னு படுது. சரோஜாக்கா உங்களுக்கு ஓகேவா? சரி ராணி, அப்படியே செய்வோம். இவர்தான் 1/4 கிலோ 1/2 கிலோ கொடுக்க மாட்டாங்கல்ல. சரி ஆளுக்கு ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ மீன் வாங்குவோம். மொத்தமா 2 கிலோ மீனை வாங்க சின்ன பொண்ணு. என்ன எங்க எல்லாருக்கும் சேர்த்து 2 கிலோ மீனை தாங்கண்ணே. மொத்தமா தாங்க, விலையும் குறைக்கணும் சரியா? ஏம்மா விலையெல்லாம் குறைக்க முடியாதுமா, வேணும்னா 2 மீன் எக்ஸ்ட்ரா போடுறேன். அம்புட்டுதேன். இந்த மீன்கார் என்ன விலைய கூட குறைக்க மாட்டாரு. நம்ம ஊருக்கு வர மீன்காரு விலையும் குறைப்பாரு, நல்ல நிறுத்தவும் கொடுப்பாரு. ஏம்மா 2 கிலோ மீன் 400 ரூபா வருமா? போடவா என்ன? போடுங்க போடுங்க. இந்தாங்கம்மா, எல்லாருக்கும் 2 மீன் தான் எக்ஸ்ட்ரா போடுவேன். உங்களுக்காக 4 மீன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேம்மா, புடிங்க. ராணி என்கிட்ட இருக்கு ராணி காசு. நான் எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துறேன். நீங்க அப்புறமாட்டி என்கிட்ட கொடுத்துங்க காசு. சரிக்கா. இந்தாங்க காசு. சரிம்மா. மீன் 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 மீனோ, ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ்ஷான மீனுமோ. நகர கெளுத்தி சூட சுவார எல்லா மீன் இருக்குமா? ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்க வாங்கம்மா. சரோஜாக்கா 2 கிலோ
எங்க வீட்டுக்காரரு பொடி மீன்லாம் சாப்பிட மாட்டாருக்கா, நல்ல பருத்த மீனா பார்த்து கொடுத்துரு. ஏக்கா எங்க வீட்ல எல்லாம் நடு துண்டமா தாக்கா மீன் சாப்பிடுவாங்க, எனக்கு நல்ல மீனா கொடுத்துருக்கா. என் வீட்டுக்காரருக்கு தலையும் வாழுந்தே பிடிக்கும், அப்படி கொடுத்துரு ராணி. அக்கா இப்படி கேட்டா நான் எப்படிக்கா பிரிக்க முடியும்? ஏக்கா எனக்கு ஒரு ஐடியாக்கா. என்னடி சின்ன பொண்ணு சொல்லு. ஏக்கா மீனை பிரிச்சா ஒரு ஆளு தலை வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு ஆளு நடு துண்டை வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு ஆளு வாழு வேணும்னு சொல்லுவாங்கக்கா. இதுக்கு ஒரே தீர்வு, உன் வீட்டுல ஒரே குழம்பா வச்சு ஆளுக்கையும் விட்டு அள்ளிட்டு போறதாக்கா. சின்ன பொண்ணு நீ சொல்றது எனக்கு சரிந்தே படுது. வசந்தி, சரோஜாக்கா உங்களுக்கு ஓகேவா? ஆஹா ஆஹா, இது நல்ல ஐடியாவா இருக்கே. நம்ம குழம்பு வச்சா வாய்க்கே விளங்காது. நம்ம மீனை வாங்கிட்டு போனா மீனை வெட்டணும், க்ளீன் பண்ணணும், கழுவணும், குழம்ப கரைக்கணும், குழம்புக்குள்ள எடுத்து போடணும், வெங்காயம் வைக்கணும். அப்பப்பப்பப்பா எம்பிட்டு வேலை. இந்த ராணி அக்கா நோகாம குழம்பு வச்சு கொடுக்கும், அதை நோகாம எடுத்துட்டு வந்து மத்தியானம் நல்லா ஃபுல் கட்டு கட்டலாம். அடியே வசந்தி, உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், மீனை பிரிச்சு தரவா இல்ல ஒரே குழம்பு வச்சிருவோமா? அக்கா நீ வைக்கிற குழம்பு எனக்கு பிடிக்காம போகுமாக்கா, சேத்தாப்லயே வச்சிருக்கா, எனக்கு சம்மதம். ராஜாக்கா உங்களுக்கு சம்மதமா? நம்மளுக்கு வேற தோட்ட வேலை நிறைய இருக்கு, அத கொண்டு போய் பக்குவம் பார்த்துக்கிட்டு நம்மளால இருக்க முடியுமா? ராணியே வைக்கட்டும். ராணி, என் பிள்ளைகளுக்கும் சரி என் வீட்டுக்காருக்கும் சரி நீ வைக்கிற குழம்புதே ரொம்ப பிடிக்கும், நீனே வை ராணி. என்ன பண்ணு, உனக்கும் ஓகே தானே? ஏக்கா எனக்கு டபுள் ஓகேக்கா. சரிக்கா, அப்ப நீங்க கொண்டு போய் உன் வீட்ல குழம்பு வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுக்கா, நான் வந்து வாங்கிட்டு போறேன். ஆமாக்கா, நீ குழம்பு வச்சுட்டு ஒரு சத்தம் போடு, ஓடியாந்து குடுக்குடுன்னு குழம்பு வாங்கிட்டு போறேன்க்கா. ஆமா ராணி, எனக்கும் துணி ஒரு சம குமிஞ்சு போய் இருக்கு, நான் துவைச்சிட்டு இருக்கேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சுனா சத்தம் போடு. என்னது? ஆனாலும் அவங்க வேலையை பார்க்க உங்க வீட்டுக்கு போறீங்களா? நான் இம்புட்டு மீனையும் ஒரு ஆளை க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க முடியுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேணும்னா நீங்க உதவி பண்ணா சேர்த்தாப்ல வைப்போம், இல்லைன்னா போய் பிரிச்சு தரேன். அவங்க வீட்டுல போய் குழம்பு வச்சுக்கிறீங்க. ஐயோ ராணி அக்கா கோவப்படுதே. சரிக்கா சரிக்கா கோவப்படாதக்கா. இப்ப என்ன, உனக்கு ஒரு ஆளு மீன் கழுவி தரணும், ஒரு ஆளு வெங்காயம் நறுக்கி தரணும், அப்படித்தானே? நாங்க எல்லாருமே உன் வீட்டுக்கு வரேன்க்கா, ஆளாளுக்கு ஒரு வேலை பார்ப்போம். நீ புளிய கரைச்சு அழகா குழம்பு வச்சு கொடுத்துரு. சரி ராணி, நான் மீனெல்லாம் க்ளீன் பண்ணி தரேன். ஏக்கா நான் வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி எல்லாம் உரிச்சு தரேன்க்கா. ஏக்கா நான் மீனுக்கெல்லாம் மசாலா தடவி தரேன்க்கா, கோவச்சுக்கிறாதக்கா, உடனே மூஞ்சி செவந்துருமே உனக்கு. என்ன இம்புட்டு மீன் இருக்குலடி, அப்ப கோவம் வராதா? ஆளாளுக்கு வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா? சரிக்கா சரிக்கா, அதான் நாங்க எல்லாரும் உன் வீட்டுக்கு வந்து வேலையை பார்க்கறோம்னு சொல்லிட்டோம்ல, கோவப்படாத, வா போவோம். அப்பாடா, ஒரு வழியா சோறு வெந்துருச்சு, கவுத்தி போட்டுட்டு மீன் குழம்ப தாளிச்சிட வேண்டியது. ஆச்சி ராணி, வாங்க ஆச்சி. ஆச்சி ராணி, உன் வீட்ல எதுவும் விசேஷமாட்டி? சின்ன பொண்ணு வசந்தி சரோஜா எல்லாரும் மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லாச்சி, மொத்தமா மீன் வாங்கணும், அத போட்டு என்ன பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறது. அதே என் வீட்ல குழம்பு வச்சு எல்லாரும் பிரிச்சு எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காச்சி. அதனாலவே ஆளுக்கு ஒரு வேலையை மும்மரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாட்டி மீன்காரன் வந்தானா எனக்கு ஒரு சத்தம் போட்டுக்கலாம்லட்டி? ஆச்சி, அந்த மீன்காரன் 1/4 கிலோ 1/2 கிலோ எல்லாம் கொடுக்க மாட்டானாச்சி, 1 கிலோ 2 கிலோ தான் கொடுப்பானா. அதே நாங்கெல்லாம் 2 கிலோ வாங்கி இப்ப குழம்பு வச்சு பிரிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காச்சி. ஆச்சி ராணி, குழம்பு வச்சா எனக்கு ஒரு தூக்கு வழியில கூட்டிட்டு வாங்கிக்கிறங்க ஆச்சி. ஆச்சி ராணி, எனக்கு ஒரே தலைவலிட்டி, நீ போடுற டீயை குடிச்சாத்தையும் தலைவலி காணாம போகும், அதுக்கு டீ உன் வீட்டுக்கு வந்தேன், ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போட்டு தாயண்டி. எனக்கும் தலைவலிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆச்சி, இந்த போட்டு தாரேன். ஆச்சி, சரோஜாக்கா மீன் புறம் கழுவிட்டாளா? இல்ல டீ, பாதியத்தையும் கழுவிக்கிட்டு இருக்கா. இந்த வசந்தியும் சின்ன பொண்ணும் முழுகான கடை அடிச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி நட்டிக்கிட்டு இருக்காட்டி. இவளுகிட்ட ஒரு வேலையை சொன்னா இப்படித்தான் ஆச்சி, இப்படித்தான் ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க. நீ யாரா எனக்கு மட்டும் மீனை வாங்கியிருந்தா சக்க 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 சக்கன்னு வெட்டி அப்படியே வெங்காயம் தக்காளி நறுக்கி அப்படியே தாளிச்சு விட்டுருப்பேன் ஆச்சி. நிறைய இருக்கே மீன், ஆளுக்கு ஒரு வேலையா பார்க்கட்டும் சொன்னா இப்படித்தான் முணுகா முணுகா முணுகான்னு வேலை பார்ப்பாளுங்க. பாட்டி அவளுக்கு ஒண்ணு கூடுனாலே பேச்சு பேச்சு பேசாம இருப்பாளுங்க. சரோஜா மீன் நறுக்கிறதுலயே வெங்காயம் தக்காளியை நறுக்கிடுவாளுங்க. பாட்டி ஒரே குழம்பா வைக்கிறியா இல்ல பொரிக்கவும் செய்யறியா? ஆச்சி 2 கிலோ மீன்ல ஆச்சி தலையையும் வாழையும் போட்டு குழம்பு வச்சிட்டு நடுத்துண்டத்தை பொரிக்கலாம்னு இருக்கேன் ஆச்சி. அப்படியாட்டி ராணி, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கூட நான் செய்யறேன். ஆச்சி, நீங்க ஒரு வேலையும் பார்க்க வேணாம் ஆச்சி. இந்த சரோஜாக்கா, சின்ன பொண்ணு வசந்தி அவங்கள ஒழுங்கா வேலை பார்க்கறாங்களான்னு மட்டும் பாருங்க,
அக்கா வெங்காயம் உரிச்சா கண்ணு எரியாதுன்னு உனக்கு தெரியாதாக்கா? இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க, இப்ப தேன் புதுசா எரியுதுன்னு கத்திக்கிட்டு கிடக்க. ஏட்டி, எங்க வீட்ல ஒரு வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்குவேன். இங்க நிறைய வெங்காயம் உரிச்சு நறுக்கிக்கிட்டு இருக்கேன்லட்டி, அதான்டி ரொம்ப கண்ணு எரியுது. ஏ வசந்தி அக்கா, இங்க பாருங்க, ஆச்சி அடுப்படிக்குள்ள இருந்து வருது. என்ன ஆச்சி? திடுதுப்புனே ராணி அக்கா வீட்டுக்கு? தலைவலி ஓவரா இருந்துச்சு, ராணிட்ட ஒரு டீ போட்டு குடிக்கலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியாச்சி, குடிச்சிட்டீங்களா? வீட்டுக்கு கிளம்புறீங்களா? இல்லடி ராணி, டீயை போடுறா, குடிச்சிட்டேன் கிளம்பணும். எல்லாரும் சேர்ந்து மீன் வாங்குனீங்களாம்ல, அங்க புளிய கரைச்சிட்டு டீ கட்டி எல்லாம் ரெடி ஆகிருச்சா? எனக்கு கொஞ்சம் தாரேன்னு சொல்லிருக்கா. அது எப்படி ஆச்சி? காசு ஒண்ணும் செலவழிக்காம ஓசியிலேயே குழம்பு வாங்கி நாட்களை ஒப்பேத்துறீங்க. தாண்டி உனக்கு நீ என்ன ஓசியிலேயே தர, உன் வீட்டு குழம்பு தரியா? ராணி வைக்கிற குழம்பு எனக்கு கொஞ்சம் தார, அதுவும் பரக்காது உனக்கு. ஏ ஆச்சி, அந்த சரோஜ் அக்கா மீனை கழுவிருச்சா? தாண்டி வரசி வரசி கழுவிக்கிட்டு இருக்கா. ஏய் அம்மா, எம்புட்டு நேரம்? தாண்டி 2 கிலோ மீன் நம்மளட்டி நிறைய இருக்கும்ல, ஒத்தால கழுவிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. எவ்வளவு ஒருத்தி போய் விடமாட ஒத்தாசை பண்ண வேண்டியதானே சரோஜாக்கு? போங்க ஆச்சி, அந்த சரோஜ் அக்கா அது நொட்டம் இது நொட்டம், இதை கிளீன் பண்ணணும் அதை கிளீன் பண்ணணும் போட்டு வேலையா போட்டு கொள்ளுவாங்க. அவங்களே செஞ்சிருவாங்க ஆச்சி. சாரிடி, நறுக்குன வெங்காயத்தையும் தக்காளியையும் கொடுங்க, நான் போய் ராணிட்ட கொடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு போங்க ஆச்சி. வசந்தி அக்கா கொஞ்சம் காலை அமுக்கி விட்டா, காலுலாம் ஒரே வலியா வலிக்குது. எதுடி காலை? என் மடியில வச்சுட்டு காலை வச்சுக்கிட்டு காலை அமுக்குன்னு சொல்ற? நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? ஏ வசந்தி அக்கா, உனக்கு எம்பிட்டு நாளும் நான் பேனு பார்த்திருப்பேன், கை காலில் அமுக்கி விட்டுருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கால் வலிக்குது அமுக்கி விடுன்னு சொன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற. ஏட்டி சின்ன பொண்ணு, எனக்கும் கை கால்லாம் வலிக்க தாண்டி செய்யுது, கால் அடிடி. ஏக்கா இருக்கா உனக்கு வச்சுக்கிறேன். இனிமே தலையில பேனை பாரு, கை கால் அமுக்கி விடுன்னு சொல்லுவீல, அப்ப இருக்கு. ஏ ஆத்தே, ஏ எரும மாடு, என்னமா மிதிக்கிற கிடுதி காலை? ராணி, இந்த ராணி வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கிட்டாளுகளா? கொடுத்து விட்டாளா? ஒரு வழியா வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கிட்டாளுகளா ஆச்சி? கொடுங்க கொடுங்க, இந்த சட்டி அடுப்புல வச்சிருக்கேன், தாளிச்சு விட்டுருவோம். ஆச்சி, உங்களுக்கு டீயை போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, எடுத்து குடிங்க ஆச்சி. சரிடி. நல்லா சட்டி காஞ்சிருச்சு, உள்ளக்க போட்டுற வேண்டியதே. யார் இது இந்நேரத்துல போன் அடிக்கிறது? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ மேம், நான் தான் பூமாரியோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன் மேம். சொல்லுங்க மேம். பூமாரி காலையில வந்ததுல இருந்தே சோர்வா தான் இருந்தா, இப்ப தொட்டு பார்த்தா ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து கூட்டிட்டு போறீங்களா மேம்? என்னது, ஜுரம் அடிக்குதா? காலையில நல்லா தானே இருந்தா, ரொம்ப அதிகமாவா ஜுரம் அடிக்குது மேம்? ஆமா மேம், அவளால உட்காரவே முடியல, வந்து கூட்டிட்டு போறீங்களா? அந்த வாரேன் மேம், இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். ஓகே மேம், சரி வாங்க. ஆரிட்டி ராணி போனல ஆச்சி, ஸ்கூல்ல இருந்து தான் போன் வந்துச்சு ஆச்சி. பூமாரிக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கா, வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க ஆச்சி. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தாளிச்சிட்டேன் ஆச்சி. மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு எல்லாம் போட்டுட்டேன். புளிய மட்டும் கரைச்சு ஊத்த சொல்லுங்க ஆச்சி. நான் போய் பூமாரியை கூட்டிட்டு வரேன். ஆரிட்டி ராணி, நீ போயிட்டு வா, நான் அவளைய வச்சு குழம்பு வைக்க சொல்றேன். சரி ஆச்சி, நான் போயிட்டு வரேன், பாத்துக்கங்க. இந்த ராணி குழம்பு வச்சா நல்லா வாய்க்கு ருசியா இருக்கும்னு நினைச்சிட்டு இப்படி இருந்தா, மகளுக்கு முடியலன்னு இப்படி பாதியில ஓடிட்டாளே. அவளுகளை கூப்பிட்டு குழம்பு வைக்க சொல்லுவோம். அடியே வசந்தி, சின்ன பொண்ணே. பாட்டி, பூமாரிக்கு உடம்பு சரியில்லையாமுட்டி. ராணி ஸ்கூல்ல போய் கூப்பிட போயிருக்கா, உங்கள குழம்பு வைக்க சொன்னாட்டி. ஆச்சி என்கிட்டயும் தான் சொல்லிட்டு போனாங்க. அப்படியாட்டி? சரி, அப்ப நீங்களே வைங்கட்டி. பாட்டி, நீ எதுக்கு மீன் எடுத்து வந்திருக்கறவா? சரோஜா எங்க? அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டாங்கன்னு போயிட்டாங்க ஆச்சி. ஏ வசந்தி அக்கா, நீ குழம்பு வைக்கா. அட போடி, நான் குழம்பு வச்சா நல்லாவே இருக்காது, நீ வையிட்டி. டேஸ்லயே நம்மளையே குழம்பு வைக்க சொல்லிட்டாங்களே, சரி வைப்போம். பாட்டி, வெங்காயம் தக்காளி எல்லாம் உப்பு மிளகாய் பொடி எல்லாம் போட்டு தட்டி புளிய மட்டும் கரைச்சு ஊத்து. ஓ அப்படியாச்சி, அந்தாங்கிட்ட ஒரு சட்டியில தண்ணி ஊத்தி நிறைய இருக்கே, அதுதானே? ஆமாட்டி, ஊற போட்டுட்டு போனேன்னு சொன்னா, எடுத்து ஊத்துட்டி. பாணியக்கா பரவாயில்லையே, புளி தண்ணி எல்லாம் கரைச்சு வச்சுட்டே போயிருக்கு. பாட்டி, சின்ன பொண்ணு, குழம்பு கொதிக்கிற வாசனை வருதுட்டி, மீனை அள்ளி போடு. சரி ஆச்சி. குழம்பு வாசனை ஆளையே தூக்குது. ஆச்சி, எங்க வீட்டுக்காரரு சாப்பிட வந்திருப்பாரு ஆச்சி, நான் குழம்பு அள்ளிட்டு நான் வீட்டுக்கு போறேன். சரிட்டி. ஆச்சி,
என் மாமியார் சாப்பிட்ற டைம் ஆயிருச்சு ஆச்சி. சாப்பாடு கொடுக்கலைன்னா கிளிக்கும். எனக்கும் குழம்பு அள்ளிட்டு போறேன், சரோஜாக்காக்கும் குழம்பு அள்ளிட்டு போறேன் ஆச்சி. சரி டி வசந்தி, நான் ராணி வரவும் நான் குழம்பு வாங்கிட்டு கிளம்புறேன். சரி ஆச்சி. ஆச்சி குழம்புலாம் வச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமா ராணி, வச்சு அவளுக்கு தூக்கிட்டு ஊத்திட்டு போயிட்டாளுங்க. சரோஜாக்கும் ஊத்திட்டு போயிட்டாளுங்க டி. சரி ஆச்சி, இந்த உங்களுக்கு கொஞ்சம் ஊத்தி தரேன். சரி டி. பூமாரிக்கு எப்படி இருக்கு? ஆரவழியிலே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் ஆச்சி வாரேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஓ அப்படியா? என்னது இது, கருந்தண்ணி மாதிரி இருக்கு. அட எடுவட்ட சிறுகிகளா, புளி கரைச்ச தண்ணி அப்படியே இருக்கு. ஆனா எந்த புளிய வச்சு இவளுக்கு குழம்பு வச்சாலுங்க இம்புட்டு கருப்பா இருக்கு. ஆச்சி, நான் புளி கரைச்ச தண்ணி அப்படியே இருக்கு. புது புளியை எடுத்து கரைச்சு வச்சாலுங்களா ஆச்சி குழம்பு? இல்லாட்டி ராணி, இன்னொரு சட்டியில ஒரு தண்ணியில கண்ணகரையும் இருந்துச்சு, அந்த தண்ணி தான் ஊத்தி வச்சாலுங்க குழம்பு. என்னது, இன்னொரு சட்டியில இருந்து தண்ணி ஊத்தி குழம்பு ஊத்தி வச்சாலுங்களா? அட ஆச்சி, அது டீ போட்ட சட்டி ஆச்சி. அந்த தண்ணியை ரோஜாப்பூ செடிக்கு ஊத்தலாம்னு வச்சிருந்தேன். அதை ஊத்திய குழம்பு வச்சாலுங்க. ஐயோ கருமம் கருமம். என்ன டீ ராணி சொல்ற? டீ வடிகட்டின தண்ணி வச்சு மீன் குழம்பு வச்சாலுங்களா? ஐயா, நீ வைக்கிற மீன் குழம்பு ருசியா இருக்கும்னு இப்படி உட்கார்ந்து கிடக்கேன். அவளுக்கு இப்படி சொதப்பி விட்டுட்டு போயிட்டாளுங்களே. எனக்கு மீன் குழம்பு வேணாம், ஒண்ணு வேணாம். நான் பச்சை தண்ணி ஊத்தியே கஞ்சி குடிச்சுக்கிறேன். இப்படி பண்ணிட்டு போயிட்டாளுகளே. ஒரு மீன் குழம்பு வைக்கிறது கூட தெரியாது அவளுக்கு. என்னத்த குடும்பம் நடத்துறாளுக. புளி கரைச்சு கையை விட்டு தானே கரைப்பாக. சும்மா தூக்கி தட்டியில இருக்கிற தண்ணி தூக்கி ஊத்தி குழம்பு வச்சுட்டா போல இருக்கு. என்ன பொம்பளைகள போ. இந்த குழம்பு கீழே தூக்கி வச்சுட்டு ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரிப்போம். இப்ப எங்க வீட்டுக்காரர் வேற வந்துருவாரு சாப்பிட. அண்ணி, வாமா விஜயா. நீ சாப்பாடு ரெடியா? எங்க வீட்டுக்காருக்கு பசிக்குதுன்னு சொல்றாங்க அண்ணி. அது அது வந்து ஓ, மீன் குழம்பு வச்சிட்டே போல இருக்கு. கம கம கமன்னு வாசனை வருது. ஆமாம்மா, மீன் குழம்பு வச்சிட்டேன். சரி அண்ணி, எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டு கொடுங்க. சாப்பாடு போட்டு நான் கொடுக்கவா? இங்க இருந்தா நான் மாட்டிக்கிருவேன். நம்ம எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போய் ஆகணும். அது வந்து விஜயா, இன்னைக்கு சங்கத்துக்கு காசு கட்டணுமா? நான் போய் சங்கத்துல காசை கட்டிட்டு வரேன். உன் வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டு கொடுமா? ஓ அப்படியா நீ? சரி நீ, நானே சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். எப்பா தப்பிச்சோம். ஏங்க ஏங்க வாங்க சாப்பிட. வாசனையே தூள் கலப்புதே. என்ன மனம் என்ன மனம். இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியது. ஏங்க இந்தாங்க சாப்பிடுங்க. ஆஹா, நல்ல வாசனையா இருக்கு. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதே. ஏடி, என்னடி இது குழம்பு விஷம் மாதிரி இருக்கு. வாய்க்கிலேயே சோறு இறங்க மாட்டேங்குது. யாரடி குழம்பு வச்சா? நீ அடி வச்ச? ஏங்க ஏன் இப்படி கோபப்படுறீங்க? நானும் குழம்பு வைக்கலங்க, அண்ணி தான் வச்சாங்க. அடியே போய் சொல்லாதடி. ராணி அக்கா குழம்பு வச்சா தேனு மாதிரி உள்ளக போக முடியும். இது நீ வச்ச குழம்பு. நீ வச்ச குழம்பு மாதிரி தாண்டி இருக்கு. வாயில வைக்க முடியல. சீ. யோ, நான் வைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ வச்ச என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் வைக்கலையா? அண்ணி தான் வச்சாங்க. ஏட்டி, இத்தனை வருஷமா உங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா? நீ வைக்கிற மீன் குழம்பு மாதிரி தாண்டி இருக்கு. நீயும் உன் மீன் குழம்பு போடி என்கிட்ட. என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு? மீன் குழம்புனா அம்பட்டு இஷ்டமா சாப்பிடுவாரு. எங்க சாப்பிட்டு பாப்பா. என்ன ஒரு கன்றாவியான சாப்பாடு. சீ, இத வாயில வைக்க முடியல. பேப்பரை திறந்தாலே கொலை கொள்ளைன்னு என்ன இளவு செய்தியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் பேப்பரை திறந்தா படிக்க தோணும். இந்த காலத்துல எல்லாம் பேப்பரை பார்த்தாலே மூடி வைக்கணுமே தோணுது. நாடு எதை நோக்கிட்டே போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஆமா ராணி, எனக்கு காலையில எந்திரிச்சோன்னையே பேப்பர் படிச்சாட்டே பொழுது போகும். அதேன் காத்தாட திண்ணையில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். பேப்பர் படிக்க ஆரம்பிச்சா ஒரு வரி மிஸ் பண்ண